ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு சட்னி இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க. அப்புறமா வாழைத்தண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களே, அதையும் அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, ஒரு பொடி கொத்தமல்லி தழை போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரோஸ்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு இப்போ வாழைத்தண்டு வணக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கூட விட தேவையில்ல. தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகா போட்டு தாளித்து எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா வாழைத்தண்டு சட்னி ரெடி. பாய்.